ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜே புஜிமா டெய்லரிங். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றது நானே சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம டெய்லரிங் மெட்டீரியலை பற்றி தான் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ ஒரு பிகினராக இருக்கும்போது உங்களுக்கு என்னென்ன இருந்தால் போதும். ஸோ ஆனால் மற்ற எல்லா மெட்டீரியலை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ அதனால் நம்ம மெட்டீரியல் நாலேஜ் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஒரு பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் மெட்டீரியல் என்னென்ன அப்படின்றத நான் டீட்டெயில்டாக உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ இது எதுக்கு நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, நான் ஆரம்பத்திலே சொன்னது தான், எடுத்ததும் நம்ம போய் ஹையெல்லாம் படிக்க முடியாது. ஸோ பேசிக் லெவல் 1 by 1 நம்ம போகும்போது தான் நமக்கு எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? எல்லாமே நம்ம கற்றுக்க முடியும். ஒரு ப்ரொஃபஷ்னல் ஃபிட்டிங் நம்ம கொண்டு வரணும் அப்படின்னாவே நமக்கு பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால பண்ண முடியும். பேசிக் தெரிஞ்சிட்டாவே போதும், அதை வச்சு அட்வான்ஸ் லெவல் நம்ம ஈஸியாக கற்றுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு மெட்டீரியல் நாலேஜ். ஒரு மெட்டீரியல்னா என்ன? தையலுக்கு தைக்கும்போது நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த பொருட்களை தான் நம்ம மெட்டீரியல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? என்னங்க, பொருட்கள்னாலும் ஒன்று தான், மெட்டீரியல்னாலும் ஒன்று தான். ஸோ சிம்பிளாக நம்ம தைக்கிறதுக்கு பயன்படுத்த பொருளை பற்றி ஒவ்வொரு பொருளும் எதுக்கு பயன்படுது அப்படின்றத பற்றி தான் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நமக்கு வேணுன்ற ஒரு பொருளே என்ன அப்படின்னா மெஷரிங் டேப்பு தான். ஓகேங்களா? மெஷரிங் டேப்பு தான் நம்மளோட உயிர் நாடின்ற மாதிரி. ஓகேங்களா? ஸோ இந்த மெஷரிங் டேப்பில் நீங்கள் என்ன பிராண்டுனாலும் வாங்கிக்கோங்க. ஓகேவா? இந்த டேப் தான் வாங்கணும், அந்த டேப் தான் வாங்கணும்னு நான் சொல்லலை. ஸோ என்ன டேப்னாலும் வாங்கிக்கோங்க. பட் ஒரே பிராண்டில் 2 டேப் வாங்கிக்கோங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம எந்த டேப்பில் மெஷர்மெண்ட் எடுக்கிறோமோ அந்த டேப்பை வச்சு தான் பேட்டர்ன் மேக்கிங் பண்ணணும், ஃபேப்ரிக்கில் கட் பண்ணணும். தைக்கும் போது ஸ்டிச் பண்ணுறப்போ நமக்கு தேவையான மெஷர்மெண்ட் செக் பண்ணுறதுக்கு அந்த டேப் தான் யூஸ் பண்ணணும். ஃபைனல் அவுட்கம் செக் பண்ணுறதும் நம்ம அந்த டேப்பில் தான் பண்ணணும். ஒவ்வொரு டேப்பாக யூஸ் பண்ணக்கூடாது, ஒரே டேப் தான் யூஸ் பண்ணணும். ஸோ வாங்குறது ஒரே பிராண்டில் 2 டேப் வாங்கிக்கோங்க. வாங்குறது ஒரு சைடு இன்ச்சஸும் இன்னொரு சைடு சென்டிமீட்டரும் இருக்கிற மாதிரி டேப் வாங்கிக்கோங்க. ஓகேவா? ஸோ இது நமக்கு மெயினான ஒரு விஷயம். இப்போ மெஷர்மெண்ட்டு எடுத்தாச்சு, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், அதை நோட்டில் எழுதுவோம். ஸோ ரைட்டிங்க்கு என்னென்ன தேவை அப்படின்றத பார்க்கலாம். ஒரு எழுதுறதுக்கு நம்ம ரெஃபர் பண்ணி இப்போ மெஷர்மெண்ட் எடுத்துட்டோன்னு வைங்களேன், அதை எழுதுறதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு பிகினராக இருக்கிறப்போ நமக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா, மெஷர்மெண்ட்டு எழுதுறதுக்கு நோட்டு தேவைப்படும். ஸோ இந்த நோட்டில் நான் 2 சைடுமே கோடு போடாத நோட்டு எடுத்திருக்கேன். ஓகேவா? இது நான் என்னுடைய ஓன் நோட்ஸ் எழுதுறதுக்கு ரெஃபர் பண்ணிப்பேன். பட் நான் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்லி கொடுக்குறது என்ன அப்படின்னா, ரெக்கார்டட் நோட் எடுத்துக்கோங்க. ஓகேவா? இதில் எல்லாருக்குமே ப்ராப்பராக ஃபினிஷிங், அதாவது ஒரு ஸ்ட்ரைட்டாவோ ஒரு ப்ராப்பர் லைன்ஸ் எடுக்க முடியாது. அதனால் அவங்க என்ன பண்ணிக்கோங்க, இந்த கோடு போடாத அன்ரூல்டு நோட்டு நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ரெக்கார்ட் நோட் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ரெக்கார்டட் நோட் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம எப்போவுமே ப்ரொவைட் பண்ணுறது, ரெக்கமெண்ட் பண்ணுறது ப்ராக்டிக்கல் ரெக்கார்ட் நோட்டு தான் நான் ப்ரொவைட் பண்ணுவேன். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சைடில் நம்ம மெஷர்மெண்ட்டு நம்மளோட கேல்குலேஷன் பண்ணாலும் இன்னொரு சைடு அழகாக நம்மளோட டயக்ராம் ப்ராப்பராக நம்ம பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா, இப்போ நான் ஒரு 3 டாட் ப்ளவுஸ் எழுதியிருக்கேன் அப்படின்னா அதுக்கு பக்கத்துலேயே ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நான் ப்ராப்பராக ட்ரா பண்ணி எடுக்கிறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் எப்போவுமே என்ன பண்ணுவேன், ரெக்கார்ட் நோட் தான் சஜஸ்ட் பண்ணுவேன். இந்த ரெக்கார்டு நோட்டுக்கு நமக்கு லாங் சைஸ் ஸ்கேல், ஸ்மால் ஸ்கேல், ஒரு பென்னு, நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டேட் பண்ணி நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்கன்னா மல்டி கலர்ஸ் ஆஃப் பென்ஸ், அந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிடிக்குமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு நான் சொல்கிறது ஒரு ப்ளூ பென், பென்சில், ஒரு மேக்ஸிமம் லெட் பென்சில் யூஸ் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் தின்னான லைன் கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ லெட் பென்சில், அப்புறம் கட்ரு. ஸோ இது நம்ம நோட்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான். சரிங்களா? நோட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, நோட்ஸில் மெஷர்மெண்ட் எழுதுறதுக்கும் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் இதில் இன்னும் 2 விஷயம் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி ப்ராப்பரான டயக்ராம் நீங்கள் மேக் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு நம்ம 1/4 ஸ்கேல் யூஸ் பண்ணணும். ஓகேவா?
ஸோ இதுதான் அந்த 1/4 ஸ்கேலு. இந்த 1/4 ஸ்கேலில் நம்ம மெஷரிங் டேப்பில் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே இந்த ஸ்கேலில் இருக்கும். சரிங்களா? இது வந்து ஒரு நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் வந்து டயக்ராம் பண்ணுவாங்க இந்த மாதிரி பாடியில், இந்த இலுஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க இதை. ஸோ இதில் வந்து ட்ரெஸ் மேக் பண்ணி நம்ம வரையும். ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்னுக்கு நம்ம ப்ராப்பராக நம்ம பாடியில் எத்தனை இன்ச் எடுத்து நம்ம மேக் பண்ணுறோமோ அதே மாதிரி இதுலேயும் வந்து நம்ம ட்ரெஸ்ஸு வந்து கால்குலேட் பண்ணலாம். ஸோ நான் இந்த மாதிரி ப்ராப்பரான ஒரு ஃபினிஷிங் டயக்ராம் கொண்டு வந்தது இதுதான். இப்போ நான் இதை செக் பண்ணும்போது என்னுடைய ஹாஃப் ஷோல்டர் வந்து என்னுடைய ஃபுல் ஷோல்டர் 14.5. இப்போ ஹாஃப் ஷோல்டர் நான் மார்க் பண்ணணுன்னா எனக்கு 7.25 வந்து நான் இந்த ஸ்கேலில் மார்க் பண்ணியிருக்கேன் இன்ச்சஸில். இதே டேப்பில் நான் மார்க் பண்ணணுன்னா இந்த இடத்துலேருந்து வச்சா கூட இங்கே பாருங்கள் எவ்வளோ தூரம் வருதுன்னு. ஸோ இப்படி நம்ம டயக்ராம் பண்ண முடியாதுல்ல. ஸோ இதுதான் வந்து 1/4 ஸ்கேலு. ஸோ இது வந்து ஒரு ப்ராப்பர் மினியேச்சர் டயக்ராமுக்கு இந்த ஸ்கேல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுவுமே வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ட்ரையாங்கிள் ஸ்கேலுன்னு சொல்லுவோம். இதில் வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் ஸ்கேலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், எல் ஸ்கொயர் ஸ்கேலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேலாகவும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்கேல்ஸ் வந்து நம்ம வந்து நம்மளோட பேட்டர்ன், அதாவது நம்மளோட நோட்ஸுக்கு நமக்கு இந்த பொருள் எல்லாமே நமக்கு தேவைப்படும். ஓகேவா? இப்போ நோட்ஸ் எடுத்தாச்சு, டயக்ராம்லாம் பண்ணியாச்சு, மெஷர்மெண்ட் எல்லாமே செக் பண்ணி கேல்குலேஷன் வரைக்கும் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம என்ன பண்ணுவோம்? பேட்டர்ன் மேக்கிங் பண்ணுவோம் இல்லையா? பேட்டர்ன் மேக்கிங்க்கு என்னெல்லாம் வேணுன்றதை இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த பேப்பர் பார்த்துருக்கீங்களா? இதுக்கு பேர் பேட்டர்ன் ஷீட். ஓகே, பேட்டர்ன் ஷீட்டு. பட் பேட்டர்ன் ஷீட் வந்து இது எக்ஸாக்டான பேட்டர்ன் ஷீட்டு கிடையாது. இது என்ன அப்படின்னா நம்ம நோட் புக்குக்கெலாம் ப்ரௌன் ஷீட் வந்து போடுவோம்ல இந்த மாதிரி கலரில். ஸோ அதுதான் நான் வாங்கியிருக்கேன். பேட்டர்ன் ஷீட் வந்து இன்னுமே திக்காக இருக்கும். இது ரொம்ப தின்னு, பட் வந்து ஓரளவுக்கு நம்மளால் பேட்டர்ன் பண்ண முடியும். பிகினராக இருக்கவங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இது வந்து மெரூன் ஷீட், ப்ரௌன் ஷீட், நோட் புக்குக்கு பேப்பர் ப்ரௌன் ஷீட்டுன்னு சொல்லி இது நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைங்க என்னங்க நீங்கள் இதெல்லாம் சொல்கிறீங்கன்னா இருக்கவே இருக்குது நம்ம தலை. நியூஸ் பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க. நியூஸ் பேப்பர் பட் வந்து இந்த மாதிரி ஃபோல்டிங்லாம் வேண்டாம், கொஞ்சம் கிளியரான நியூஸ் பேப்பர்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. நியூஸ் பேப்பர் எடுக்கிறதுமே பிளாக் அண்ட் ஒயிட் நியூஸ் பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ பேட்டர்ன் மேக்கிங்க்கு நம்ம என்ன பண்ணியாச்சு? பேட்டர்ன் ஷீட் ஆர் நியூஸ் பேப்பர் சூஸ் பண்ணியாச்சு. ஓகேவா? இதுக்கப்புறம் நமக்கு மார்க் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் கலர் வந்து, இப்போ நியூஸ் பேப்பர் எடுக்கிறீங்கன்னா ரெட்டு, க்ரீனு அந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் கலர் எடுத்துக்கோங்க. அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பிளாக்கே எடுக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் ஓகேங்க நாங்கள் பிளாக்லேயே பண்ணிக்கிறோன்னா மார்க்கர்ஸ் வந்து பேக்கில் எடுத்துக்கோங்க, இல்லை ஸ்கெட்ச் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைங்க நாங்கள் வந்து பென்னே போட்டுக்கிறோம் எங்களுக்கு அதுவே தெரியும்னா உங்களோட இஷ்டம், நீங்கள் அது கூட பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பேட்டர்ன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் கட் பண்ணுறதுக்கு சிசர்ஸ் வந்து நீங்கள் தனியாக வந்து யூஸ் பண்ணணும். ஸோ நான் தனியாக வந்து சிசர்ஸ் பற்றி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். சரிங்களா? இப்போ பேட்டர்ன் மேக்கிங் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையானது பேட்டர்ன் ஷீட்டு, நியூஸ் பேப்பர், தென் வந்து மார்க்கர்ஸ். இதுதான் வந்து நமக்கு தேவைப்படும். இப்போ ஒரு பேட்டர்ன் பண்ணி முடிச்சாச்சு, அதை வந்து ட்ரேஸ் அவுட் பண்ணணும் இல்லையா? அதுக்கு நமக்கு என்ன வேணும்? ஃபேப்ரிக் வந்து வேணும் இல்லையா? ஸோ ஃபேப்ரிக்கை பற்றி பார்க்கலாமா? ஃபேப்ரிக்கை பற்றி பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. பிகினராக இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் ரேஷன் வேஷ்டி, ரேஷன் சாரீ இந்த மாதிரியே நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எடுத்ததுமே கிளாத்தில் கட் பண்ணுறதுக்கு நிறைய பயம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப பயம் இருக்கும். அந்த மாதிரி நம்ம போகக்கூடிய இடத்துல நம்ம வந்து இந்த மாதிரி ரேஷன் வேஷ்டியை வந்து நம்ம யூஸ் பண்ணுறப்போ நமக்கு அந்த பயம் இருக்காது, வேஸ்ட் ஆனாலும் கவலை இருக்காது. ஓகேங்களா? அதனால் என்ன பண்ணிக்கோங்க, பேட்டர்ன் மேக்கிங்க்கு இந்த மாதிரி ரேஷன் வேஷ்டி ஆர் ரேஷன் சாரீ வந்து எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுதான். இப்போது ஃபேப்ரிக்கில் பேட்டர்ன் போட்டாச்சு. அதை மார்க் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து என்ன வேணும்? சாக் வேணும் இல்லையா? ஸோ இதுக்கு பேர் டிசி, டார்க் சாக். ஓகேவா? இது ஃபேப்ரிக்கில் வந்து நம்ம மார்க் பண்ணுறதுக்கு இந்த சாக் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுலேயுமே நிறைய வெரைட்டிஸ், நிறைய மார்க்கிங் இது இருக்குது. பென் இருக்குது,
அதுவுமே ஒன்று ஒன்றாவே பார்க்கலாம்ல. ஸோ ப்ராப்ளம் இல்லை. நம்ம இப்போ வந்து பேட்டர்ன் மேக்கிங் வந்து பார்த்து முடிச்சாச்சு. ஸோ இதை வந்து எடுத்துக்கலாம், ஃபேப்ரிக் வந்து எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து மார்க்கிங் சாக் பற்றி நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். குண்டூசி மஸ்ட்டு. ஸோ பின் குஷனோட நான் எடுத்து வச்சுருக்கேன். குண்டூசி உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ எடுத்துக்கோங்க. ஃபைனலாக நான் வந்து உங்களுக்கு என்னென்ன வேணுன்றதை ஓவரால் வியூவாகவே உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? ஸோ நம்ம வந்து குண்டூசி வந்து நமக்கு தேவை. ஏன்னா பேட்டர்னையும் ஃபேப்ரிக்கையும் அட்டாச் பண்ணுறதுக்கு, கட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஃபேப்ரிக் வந்து இது கண்டிப்பாக தேவைப்படும். ஓகேவா? நான் இந்த மார்க்கிங்க்கு டார்க் சாக் வந்து யூஸ் பண்ணுவேன். இந்த டபுள் கலர் வந்து யூஸ் பண்ணிப்பேன். ஏன் அப்படி யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, நமக்கு 2 கலரில் வந்து ஃபேப்ரிக் வந்து சில லைட் ஷேடு இருக்கும், சிலது டார்க் ஷேடு இருக்கும். ஸோ அதை கம்பேர் பண்ணுறதுக்காண்டி இதில் எப்போவுமே ஒரு லைட் ஷேட் அண்ட் ஒரு டார்க் ஷேடு கான்ட்ராஸ்ட் கலரில் தான் நமக்கு வந்து இந்த டபுள் சாக் இருக்கும். இது வந்து பேண்டா சாக்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு அயன் பாக்ஸை வச்சு ஹீட் பண்ணும்போது இந்த சாக் வந்து எரைஸ் ஆயிரும். ஓகேவா? சாக் வந்து எரைஸ் ஆயிரும். நான் இப்போதைக்கு இதை யூஸ் பண்ணலை, ரொம்ப நாள் ஆச்சு, அவசரம். நமக்கு இதே நம்ம வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணிப்போம். ஓகேவா? இதுக்கு வந்து பேண்டா சாக். இது ஒரு 4 rupees என்னவோ வரும். நீங்கள் பாக்ஸாக வாங்கினீங்கன்னா இது 20 to 25 rupees கிட்ட தான் வரும். நெக்ஸ்ட் வந்து கிளாஸ் மார்க்கிங். ஓகே, கிளாஸ் மார்க்கிங் பென்சில். இதுவுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே நிறையா கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. பிகினராக இருக்கிறவங்களுக்கு ஜஸ்ட்டு இந்த டிசி மட்டும் போதுமானது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து மார்க்கிங் வந்து முடிச்சிட்டோம் இல்லையா? அடுத்தது கட்டிங். ஓகேவா? கட்டிங்க்கு என்ன வேணும், ஸ்கேல்ஸை பற்றி நான் ஃபைனலாக சொல்கிறேன். கட்டிங்க்கு என்ன வேணுன்றது பார்க்கலாம். ஓகேவா? நான் கட்டிங்க்கு யூஸ் பண்ணுறது த்ரெட் கட்டர் வந்து யூஸ் பண்ணுவேன். பேப்பர் பேட்டர்ன் கட் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு தனியாக சிசர் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். ஃபேப்ரிக் கட் பண்ணுறதுக்கு ஒரு சிசர் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ இந்த 3 டைப் ஆஃப் சிசர்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். பிகினராக இருக்கிறவங்க இந்த சிசர் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ப்ராக்டிஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நல்லாவே பண்ணலாம். தென் வந்து நீங்கள் பண்ணும்போது தப்பி தவறி கூட இந்த ஃபேப்ரிக் கட்டிங்க்கு நீங்கள் வந்து பேப்பர் கட்டிங் சிசர் வந்து கட் பண்ணக்கூடாது. இந்த ஃபேப்ரிக் கட்டிங்கில் நீங்கள் எடுத்து பேப்பர் பேட்டர்ன்லாம் கட் பண்ணிங்கன்னா அது வந்து நாளாக ஈஸியாக ஃபேப்ரிக்கை வந்து வெட்டாமல் போயிடும். ஸோ இந்த 3 சிசர்ஸ் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு என்ன சிசர் வேணாலும் இப்போ நீங்கள் வாங்கிக்கலாம். பட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இந்த வீட்டில் பேப்பர் பேட்டர்ன் போடுறதுக்கு கூட வீட்டில் இருக்க சிசர் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் ஃபேப்ரிக் கட்டிங்க்கு இந்த மாதிரி சிசர் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த சிசர்ஸ் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ கவனமாக இருங்க. இந்த சிசர் கீழே போட்டுட்டிங்கன்னா கூட உங்களுக்கு இதாயிரும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது ஸ்கேல்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஒவ்வொரு ஸ்கேலை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரெயிட் ஸ்கேல். ஓகே, 12 inch ஸ்ட்ரெயிட் ஸ்கேல். இந்த ஸ்கேல் வந்து நமக்கு வந்து ஜஸ்ட்டு நம்ம ப்ளவுஸு இந்த மாதிரி சின்னதாக பேட்டர்ன் போடுறதுக்கு இந்த ஸ்கேல்ஸ் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இந்த ஸ்கேல் மட்டும்தான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த பிளாஸ்டிக் ஸ்கேலு இது 12 inch ஸ்ட்ரெயிட் ஸ்கேலுன்னு சொல்லணும். ஓகேவா? 12 inch ஸ்ட்ரெயிட் ஸ்கேல். ஓகே, இந்த ஸ்கேலுக்கு அப்புறம் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஸ்கேல் வந்து ஃப்ரெஞ்ச் கர்வு ஸ்கேல். ஓகேவா? ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல். இதில் வந்து நம்ம நெக்லைனாக இருக்கட்டும், ஆர்ம் கர்வாக இருக்கட்டும், நம்ம வந்து ஒரு சைடு போர்ஷனாக இருக்கட்டும், நம்ம கட் பண்ணுறதுக்கு இந்த ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் வந்து நமக்கு ரொம்ப யூஸ் ஆகும். நான் மெயினாக இந்த 2 ஸ்கேல் மட்டும்தான் நான் வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணுவேன். ஓகேங்களா? மெயினாக இந்த 2 ஸ்கேல் மட்டும்தான் நான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஃபேப்ரிக்கோட கார்னரை நம்ம ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணுறோமான்றது தெரியாது. சரிங்களா? ஃபேப்ரிக்கோட எட்ஜில் வந்து அப் அண்ட் டவுன் இருக்கும், கிராஸாக இருக்கும். அதை லெவல் பண்ணி கட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து இந்த எல் ஸ்கொயர் ஸ்கேல் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். பிகினராக இருக்கவங்க இந்த ஸ்மால் சைஸை யூஸ் பண்ணிக்கோங்க. இது யூஸ் பண்ணுறீங்க, இந்த ஸ்கேல் வாங்குறீங்க அப்படின்னா இந்த 12 inch ஸ்கேல் கூட நீங்கள் வாங்க வேண்டாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்கேல்லையும் நல்லா கவனித்து பாருங்கள். ஒரு 12 inch ஸ்கேல் இருக்கும். ஓகேவா? இதில் ஒரு ஷார்ட் ஸ்கேல், ஸ்மால் ஸ்கேல் இருக்கா, அந்த ஸ்கேலும் வந்து இதில் இருக்கும். நான் அதுவுமே உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்களா? ஒரு 12 inch ஸ்கேல், ஒரு ஸ்மால் ஸ்கேல். இந்த 2 ஸ்கேலை வச்சு தான் இந்த எல் ஸ்கொயர் ஸ்கேல் வந்து பேஸ் பண்ணியிருக்காங்க. இதில் 12 inchம் இருக்கும், இதில் 6 inchம் இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே 12 inch இருக்கா, சாரி இன்ச்சஸில் பார்க்கும்போது இது 12 inch இருக்கும்.
சரிங்களா? சென்டிமீட்டரில் பார்க்கும்போது 30 சென்டிமீட்டர் இருக்கும். இதே இங்கே பாருங்கள், சென்டிமீட்டரில் பார்க்கும்போது 15, இன்ச்சஸில் பார்க்கும்போது 6 இன்ச் வந்து இதில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ எல் ஸ்கொயர் ஸ்கேல் பார்த்தாச்சா? இந்த எல் ஸ்கொயர் ஸ்கேல்லையே பிக் சைஸ் ஒன்று இருக்குது. ஓகேங்களா? இது வந்து பிக் சைஸு, அதை விட பிக் சைஸு. இது எத்தனை இன்ச் இருக்குன்னா 24 இன்ச்சஸ் வந்து இருக்கும். இன்ச்சஸில் பார்க்கும்போது 24 இன்ச்சஸ் இருக்கும். சென்டிமீட்டரில் பார்க்கும்போது இந்த சைடு பார்க்கும்போது 12 இன்ச் இருக்கும். ஓகேவா? 12 இன்ச்சஸ் வந்து இருக்கும். ஓகே, இது அப்படியே டபுள் ஆகும். தெரியுதுங்களா? இது அப்படியே வந்து டபுள் ஆகும். இதே பேக் சைடில் பார்க்கும்போது 60 சென்டிமீட்டர் இருக்கும். இங்கே பார்க்கும்போது 30 சென்டிமீட்டர் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு ஸ்கேல், இது பிக் சைஸ் பேட்டர்ன் நம்ம பண்ணும்போது இந்த எல் ஸ்கொயர் ஸ்கேல் நமக்கு தேவைப்படும். அதிகமாக நான் யூஸ் பண்ணக்கூடியது இந்த ஸ்மால் எல் ஸ்கொயர் ஸ்கேல் தான் வந்து நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கு பேர் எல் ஸ்கொயர் ஸ்கேல். ஓகே, ஸ்டேட் ஸ்கேல்லையே இன்னொரு ஸ்கேலும் இருக்குது. இங்கே பாருங்கள். ஓகே, இது 50 சென்டிமீட்டர் 6 இன்ச்சஸ். இது 30 சென்டிமீட்டர் 12 இன்ச்சஸ். ஓகே, இங்கே இதே இதில் நம்ம சென்டிமீட்டரில் பார்க்கும்போது இங்கே 30னா அது அப்படியே 60யாக இருக்கும், அப்படியே டபுளாக இருக்கும். ஓகேவா? இன்ச்சஸில் பார்க்கும்போது இங்கே 12 இன்ச்னா இங்கே 24 இன்ச்சஸ் வந்து நமக்கு ஸ்டேட் ஸ்கேல் வந்து இருக்கும். ஓகேவா? ஸ்டேட் ஸ்கேலில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது நிறையா. ஓகே, அடுத்தது இந்த 3 ஸ்கேல் என்னென்னு பார்க்கலாமா? இது ஃபஸ்ட்டு இந்த ரெட் கலர் இருக்கா, இங்கே பாருங்கள். ஒரு சைடு நல்லா இப்படி தூக்கிக்கிட்டு இப்படி இருக்கும், ஒரு சைடில் ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இதுக்கு பேர் ஆர்ம் கர்வு ஸ்கேல். ஓகேங்களா? ஒரு சைடு இன்ச்சஸ்லையும் ஒரு சைடில் சென்டிமீட்டர்லேயும் இருக்கும். ஓகேவா? ஒரு சைடு இன்ச்சஸ் அண்ட் இன்னொரு சைடு வந்து சென்டிமீட்டர் இருக்கும். இதுக்கு பேர் ஆர்ம் கர்வு ஸ்கேல். இந்த ஸ்கேல் வந்து நம்ம ஸ்ட்ரைட் ஸ்கேலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஹிப்பு கர்வு போர்ஷன் பண்ணுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். குர்த்திலாம் பண்ணுறோன்னா ஹிப் கர்வு, ஸ்லீவ் பண்ணும்போது நம்மளோட ஹிப் சைடு பொசிஷன் அது மார்க் பண்ணுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு ஹிப் கர்வுக்குன்னு ஒரு தனியாக ஸ்கேல் இருக்குது, லெக் கர்வுக்குன்னு ஒரு தனியாக ஒரு ஸ்கேல் இருக்குது. இங்கே பார்க்கும்போதே உங்களுக்கு அதோட டிஃப்ரென்ஸ் வந்து தெரியுதா? உங்களுக்கு இங்கே மேலே ஈவனாக இருக்கும், அதே இது கீழே இப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு ஓப்பன் விழும். ஸோ நல்லா கொஞ்சம் பெண்டாக இருக்கும் ஹிப் கர்வு ஸ்கேலு, இது ஸ்ட்ரைட்டாக இருக்கும். நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒவ்வொரு ஸ்கேலை பற்றியும் அதோட யூசேஜ் பற்றியும் நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கு நான் கீழே கொடுக்குறேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். அப்போ இன்னுமே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நாலேஜ் நிறையா கிடைக்கும். ஓகேவா? ஃபைனலாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்கேல் வந்து பேட்டர்ன் மேக்கிங் ஸ்கேல், பேட்டர்ன் மாஸ்டர். இந்த ஸ்கேல் வந்து பேட்டர்ன் மாஸ்டர் ஸ்கேல். ஓகேவா? இந்த ஸ்கேலில் வந்து நமக்கு ஸ்ட்ரெயிட் ஸ்கேல் இருக்கும், எல் ஸ்கொயர் ஸ்கேல், நம்ம எல் ஸ்கொயர் ஸ்கேல் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெஞ்சு கர்வு ஸ்கேலாகவும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பீஸை வந்து அந்த பீஸ் பயாஸில் போடுறதுக்கும் இந்த ஸ்கேல் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பேக்கில் வந்து நம்ம வந்து டாட் மார்க் பண்ணுறதுக்கும் இந்த ஸ்கேல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த கிரிட்டிங் ஸ்கேலுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஸ்கேலாகவும் நம்ம வந்து இந்த ஸ்கேல் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பேர் பேட்டர்ன் மாஸ்டர். இதோட டீட்டெயில்டு வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்குது, நான் லிங்க்கு கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஸ்கேல்ஸை பற்றி ஓவரால் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு நமக்கு தேவையானது நீடில். ஓகேவா? மிஷின் நீடில். இது வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டரி நீடில், கையில் நம்ம தப்போம்ல அந்த நீடில் கண்டிப்பாக உங்களுக்கு வேணும். அது ஒரு பேக்கெட்டாக வாங்கிக்கோங்க, 20 rupees தான் இருக்கும். ஸோ ஹேண்ட் நீடில், மிஷின் நீடில், பாபின் கேஸ், அந்த மாதிரி திங்ஸ் வந்து நமக்கு வேணும். ஸோ இப்போ அது 1 by 1 பார்க்கலாமா? இப்போது நமக்கு வந்து மிஷின் நீடில் வந்து வேணும். ஸோ நான் வந்து யூஸ் பண்ணக்கூடியது 14 சைஸு மிஷின் நீடில் யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா?
கிங் பிராண்ட் நீடில். ஓகே, ஸோ இது வந்து நார்மல் கையில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுவோம்ல அதுக்கான நீடில். அது போக பாபின் கேஸ் வந்து நமக்கு வேணும். நான் பெரிய மிஷினுக்கான பாபின் கேஸ் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். உங்கள் மிஷின் சின்ன மிஷினாக இருக்குன்னா அதுக்குன்னு சொல்லி பெடல் மிஷினுக்குன்னு சொல்லி பாபின் கேஸ் கேளுங்க, அப்போ கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா, இது பவர் மிஷினுக்கான பாபின் அண்டு பாபின் கேஸ். ஓகே, இன்னும் நம்ம திங்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நிறையா இருக்குங்க, இன்னுமே நிறையா இருக்குது. இப்போ நிறையா அப்டேட் ஆகிட்டே இருக்குது. பைப்பிங் த்ரெட்டு, கேன்வாஸு, அடுத்தது பேப்பர் கேன்வாஸ் வந்து நம்ம வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு எலாஸ்டிக்கு, லேஸு, இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நமக்கு வந்து டைம் தான் பத்தாது. இப்போ நம்ம அடுத்ததும் வந்து ஒரு சில மெயினான திங்ஸ் வந்து சொல்கிறேன். ஊக்கு கண்டிப்பாக ஊக்கு வந்து வேணும். அப்புறம் வந்து லூப் வந்து கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. ஓகேவா, இது வந்து கொக்கி வந்து வேணும். அது போக நமக்கு லூப் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். ஓகேவா, அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பட்டன்ஸ். நான் இந்த மாதிரி குட்டி குட்டி டப்பாஸில் வந்து போட்டிருக்கேன். பட்டன், ஷர்ட் பட்டன் வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ நம்ம காஜா, லூப் அந்த மாதிரிலாம் வைக்க போகிறோம்ல, ஸோ பட்டன் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்தது ஐவுக், அப்புறம் அந்த லூப்பு இந்த இருக்கா, இது வந்து அதிகமாக நம்ம பேண்ட்டில் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். பேண்ட்டு, லெகங்காஸு அந்த மாதிரி இதில் தான் நம்ம வந்து இது யூஸ் பண்ணுவோம். இது இப்போதைக்கு தேவை கிடையாது. ஓகேங்களா, பட் எப்படி ஸ்டிச் பண்ணணும் உங்களுக்கு ஒரு ஐடியா வேணுன்றதுக்காண்டி நான் காட்டுறேன். ஓகேவா, ஸோ இதுதான் நமக்கு வேணும். இது வந்து சீம் ரிப்பர், இது வந்து கண்டிப்பாக வேணும். தையலை பிரிக்கிறதுக்கு நமக்கு கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈஸியாக குயிக்காக வந்து முடிஞ்சிடும். ஓகேங்களா, இப்போ ஓவரால் வந்து நான் சொல்லியிருக்கேன் ஒரு என்ன சொல்ல 10% தான் வந்து திங்ஸ் வந்து காட்டியிருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் நான் காட்டலை. ஓகேவா, ஸோ போக 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 ஒன்று ஒன்றா நம்ம புதுசாக பார்த்துக்கிட்டா போதும். ஓகே, ஓவரால் வந்து நான் திங்ஸ் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். சரிங்களா, ஸோ இது வந்து எல் ஸ்கொயர் ஸ்கேலு, ஸ்மால் எல் ஸ்கொயர் ஸ்கேலு, ஷார்ட் ஸ்கேலு, லாங் 12 இன்ச் ஸ்கேலு, இதுவும் 12 இன்ச் ஸ்கேலு, இது 24 இன்ச் ஸ்ட்ரெயிட் ஸ்கேலு. கால்குலேட்டர் வேணும்னா எடுத்துக்கோங்க. அடுத்தது ஸ்மால் 1/4 ஸ்கேலு, இங்கே இதுவும் கீழே இருக்கு இல்லையா, இதுவும் 1/4 ஸ்கேலு, ஒரு பென்சில். நெக்ஸ்ட் வந்து ஹிப் கர்வு, லெக் கர்வு, ஆர்ம் கர்வு ஸ்கேலு, ஃப்ரெஞ்ச் கர்வு, பேட்டர்ன் மாஸ்டர். நமக்கு இது வந்து கொக்கி, அப்புறம் லூப், பட்டன், ஊக். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இங்கே ஃபேப்ரிக் வந்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பைப்பிங் த்ரெட்டு, மிஷின் நீடில், சாதா நீடில், பாபின் கேஸு, டிசி, அப்புறம் சீம் ட்ரிப்பர், த்ரெட் கட்டர், பேப்பர் கட்டர், ஃபேப்ரிக் கட்டிங், அடுத்தது நோட்ஸு, ஃபைனலாக வந்து நியூஸ் பேப்பர் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஓவரால் இந்த திங்ஸ் இருந்தாவே நமக்கு வந்து போதுமானது. ஓகேங்களா, ஸோ இதில் நான் மெயினாக என்ன வேணுன்றது மட்டும் இப்போ ஷார்ட்டாக பிகினருக்கு என்ன வேணுன்றதையும் நான் ஷேர் பண்ணிடுறேன். இப்போது நான் ஸ்கேலுன்னு எடுத்துக்கிட்டேன்னா ஜஸ்ட்டு எல் ஸ்கொயர் ஸ்கேலு, 12 இன்ச் ஸ்ட்ரெயிட் ஸ்கேலு, ஃப்ரெஞ்ச் கர்வு ஸ்கேலு, இந்த 3 ஸ்கேல் மட்டும்தான் எடுத்திருப்பேன் எப்போவுமே. ஃபேப்ரிக்குன்னு பார்த்தா லைனிங், அதாவது லைனிங் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா ரேஷன் வேஷ்டி ஆர் சாரீ எடுத்துக்கோங்க. அடுத்தது ஜஸ்ட்டு ஊக் அண்டு லூப் மட்டும் போதும். பெரிய சைஸில் ஒரு நீடில் வாங்கிக்கோங்க. அப்புறம் அண்டு நீடில், எம்ப்ராய்டரி நீடில் சொல்லி வாங்கிக்கோங்க. இது ரெண்டுமே போதுமானது. அடுத்தது டிசி, மிஷின் நீடில், பாபின் கேஸ், உங்கள் மிஷினுக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. நோட்டு, நியூஸ் பேப்பர் ஆர் பேட்டர்ன் ஷீட்டு. ஓகேவா, அதுக்கு தேவையான ஷார்ட் ஸ்கேலு, பென்சில், எரேசர், கட்டர், கால்குலேட்டர் வேணும்னா வாங்கிக்கோங்க. அப்புறம் வந்து சீம் ட்ரிப்பர், ஃபேப்ரிக் கட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஃபேப்ரிக் சிசர், பேப்பர் பேட்டர்ன் சிசர், இந்த மாதிரி ஓவரால் திங்ஸ் மட்டும் நமக்கு போதும். ஓகேவா, ஓகேங்களா. இப்போது நீங்கள் இவ்வளோ திங்ஸ் பார்த்தீங்க. ஓகேவா, எவ்வளோ திங்ஸ் இருக்குது. இது வந்து ஜஸ்ட்டு நான் வீடியோவில் சொன்ன மாதிரி ஒரு 10% ஆஃப் திங்ஸ் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து இந்த 10% திங்ஸ் மேலேயுமே உங்களுக்கு ஃபைனலாக என்ன வேணுன்றதையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது மட்டும் இருந்தாவே போதும். ஓகேங்களா, ஸோ நம்ம கிளாஸை வந்து நம்ம
நல்லபடியாக கண்டினியூ பண்ணி ஈஸியாக முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ வந்து வேணுன்ற திங்ஸ் மட்டும் வாங்கிக்கோங்க, இருக்கிறத வச்சே கற்றுக்கோங்க. நிறைய எஃபர்ட் போடுங்க. பட் வந்து நல்லா எப்படி வந்து திங்க் பண்ணுங்கள், ஜாஸ்தியாக திங்க் பண்ணி நிறைய விஷயம் வந்து லேர்ன் பண்ண பாருங்கள். ஓகேவா? ஸோ ஏதாவது டவுட்னா கீழே வந்து கமெண்ட்டில் கண்டிப்பாக கேளுங்க. உங்களுக்கான டவுட்டை நான் கமெண்ட்லேயே கிளியர் பண்ணி கொடுத்துருவேன். அது போக என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ பாய்.